ஹலோ வணக்கம். நம்ம தமிழ் சினிமா மற்றும் சீரியலில் நடித்த சில நடிகைகள் கர்ப்பமாக இருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்க போகிறது நடிகை இலியானா. கேடி, நண்பன் உள்ளிட்ட படத்துலலாம் நடிச்சிருக்கிறாங்க. தமிழில் இப்போ ஆக்ட் பண்ணலை, ஹிந்தி மூவிஸ்லாம் நடிச்சிட்டு வராங்க. 2017 2019 வரை ஆஸ்திரேலியா ஃபோட்டோகிராஃபரான ஆண்ட்ரியூ அப்படிங்கிறவங்க கூட லிவிங்கில் இருந்தாங்க. செகண்டாக 2023 மைக்கேல் டோலன் அப்படிங்கிறவங்கள இப்போ திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு மகனும் இருக்கிறாங்க. இப்போ செகண்டாக நம்ம இலியானா பார்த்தீங்கன்னா பிரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. அடுத்த நடிகரான ஷாரிக், நடிகர் ரியாஸ் மற்றும் நடிகை உமா ரியாஸ் இவங்களுடைய மூத்த மகன் தான் இவர். பென்சில், டான், நேற்று இந்த நேரம் உள்ளிட்ட படத்துலலாம் நடிச்சிருக்கிறாங்க. 2024 மரியா அப்படிங்கிறவங்கள மேக்கப் ஆர்டிஸ்டான மரியா அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. மரியா இவங்களுக்கு முதல்ல திருமணமாகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு மகளும் இருக்கிறாங்க. செகண்டாக தான் நம்ம நடிகர் ஷாரிக் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஷாரிக் இவருக்கு பார்த்தீங்கன்னா இது முதல் திருமணம் தான். இப்போது நம்ம மரியா பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. செகண்டாக ஒரு குழந்தையை பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக நிறைய வளகாப்பு வீடியோஸ், நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிட்டே வராங்க. அடுத்த நடிகையான அனுஸ்லேஸ், சீரியல் நடிகை. மெல்ல திறந்தது கதவு, பாண்டவர் இல்லம் உள்ளிட்ட சீரியல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. நெகட்டிவ் ரோலில் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. 2017 விக்னேஷ் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கும் ஒரு மகன் இருக்கிறாங்க. இப்போ செகண்டாக, அதாவது இரண்டாவதாக நம்ம அனுஸ்லேஸ் பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்கிறாங்க. அது சோசியல் மீடியா பக்கத்துலையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பெற்றெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்டுகள் வந்துட்டு இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நடிகையான ஷமீரா ஷெரீப், இவங்களும் சீரியல் நடிகை. பகல் நிலவு, ரெக்க கட்டி பறக்குது மனசு சீரியல்லாம் நடிச்சிருந்தாங்க. ஒரு பிரபலமான ஒரு சீரியல் நடிகை அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2019 செய்து அன்வர், இவரும் ஒரு சீரியல் ஆக்டர். பகல் நிலவு சீரியலை தான் ரெண்டு பேரும் சேர்ந்து பேர் பண்ணி நடித்தாங்க. இந்த சீரியலுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் காதலிச்சு 2019 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்கிறாங்க. இப்போ இரண்டாவதாக நம்ம சமீரா பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, கர்ப்பமாக இருக்கிறாங்க. வெளிநாட்டில் தான் இப்போ செட்டில் ஆகிருக்கிறாங்க. இந்த ஒரு சீரியலில் பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணலை. இவங்களும் செகண்டு கர்ப்பத்தையும் சரி, அவங்களுடைய மகன் எல்லா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிட்டே வராங்க. யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாங்க. இன்ஸ்டாலையும் செம்ம ஆக்டிவாக இருந்துட்டு வராங்க. அடுத்த சீரியல் நடிகையான கண்மணி மனோகரன், பாரதி கண்ணம்மா, அமுதாவும் அன்னலட்சுமியும், மகாநதி உள்ளிட்ட சீரியல்லாம் இவங்களும் நடிச்சிருக்கிறாங்க. பாரதி கண்ணம்மா சீரியலில் ரொம்பவே பிரபலமானாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். 2024 ஆங்கர் அஸ்வத் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போது நம்ம கண்மணி இவங்களும் கர்ப்பமாக இருக்கிறாங்க. இவங்களும் அழகான குழந்தையை பெற்றெடுப்பாங்க இந்த வருடம். அடுத்த நடிகரான அவினாஷ், கயல் சீரியலில் நடிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இவர் ஒன்றும் சீரியல் ஆக்டர். இவங்க மனைவி தெரேஷா 2024 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் லாங் டைம் கேர்ள் ஃப்ரெண்டை தான் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க மனைவி பார்த்திங்கன்னா கர்ப்பமாக இருக்கிறாங்க. இவங்களும் தன்னுடைய மனைவி கர்ப்பகால புகைப்படங்களை டெய்லி இப்போ பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கிட்டே வராரு. இவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அடுத்த சீரியல் நடிகையான வைஷாலி தனிகா, இவங்க நிறைய சீரியல் நடிச்சிருக்கிறாங்க. அதில் முத்தழகு, கோகுலத்தில் சீதை, மகாநதி உள்ளிட்ட சீரியல்லாம் கண்டிப்பாக சொல்லலாம். அதில் நெகட்டிவ் ரோலில் பார்த்தீங்கன்னா சீரியல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இவங்களும் நம்ம வைஷாலி தனிகா இவங்களும் லாங் டைம் பாய் ஃப்ரெண்டான சத்யாதே இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2021 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம் பண்ணி இப்போ தான் இவங்க நம்ம வைஷாலி தனிகா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, கர்ப்பமாக இருக்கிறாங்க. அதையும் இவங்க இப்போ ரகசியமாக வச்சுட்டு இப்போ தான் ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸும் பண்ணியிருந்தாங்க. இப்போ தொடர்ந்து இவங்களும் கர்ப்பகால புகைப்படங்கள், வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி வராங்க. மகாநதி சீரியலையும் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. அந்த சீரியலில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஒரு நெகட்டிவ் ரோல் மாதிரி பண்ணியிருப்பாங்க. இப்போ கர்ப்பமாக இருக்கிறதுனால அந்த சீரியல்லேருந்து கண்டிப்பாக விலகுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். தொடர்ந்து பார்க்கலாம். லாஸ்ட்டாக பசங்க படத்தில் நடித்த கிஷோர், இவங்க மனைவி சீரியல் நடிகையான பிரீத்தி குமார். நம்ம பசங்க பட கிஷோர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பசங்க அப்படிங்கிற மூவியில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருந்தார். தொடர்ந்து நிறைய படங்கள் இவரும் தொடர்ந்து ஆக்ட் பண்ணியிருந்தார். துரோகி, கோலி சோடா, ஹவுஸ் ஓனர், இப்போ கோலி சோடா செகண்ட் பார்ட்டு கூட நடிச்சிருந்தாங்க. பிரீத்தி குமார் இவங்களையும் நிறைய சீரியல் உங்களை பார்த்துருக்கலாம். சுந்தரினியும் சுந்தரனானும், நெஞ்சம் மறப்பதில்லை, பிரியமானவளை, புனிதா, வானத்தை போல உள்ளிட்ட சீரியல் வரைக்குமே நடிச்சிட்டு வராங்க. இப்போ புனிதா சீரியல் இப்போ ப்ரெசெண்டாக ஆக்ட் பண்ணிட்டு தான் வராங்க. ரெண்டு பேரும் 2023 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ பிரீத்தி குமார் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. சீரியல் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வராங்க. வளகாப்புலாம் வச்சு இப்போ தான் ரீசெண்ட் டைமில் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அதை நம்ம பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கர்ப்பமாக இருக்கும் பிரபலங்களில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்காங்கப்பா, இவங்களுக்கு இந்த குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.